ஸோ வணக்கம் கைஸ், நான் தான் உங்கள் என்ஜி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிராண்ட் நியூ ஸ்மார்ட் வாட்ச் தான் பார்க்க போகிறோம். இது அண்டர் 1000 rupees உள்ள ஸ்மார்ட் வாட்ச்சு. இதோட அன்பாக்சிங் அண்டு இதில் என்னென்ன ஸ்பெக்கில் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்படிலாம் கனெக்ட் பண்ணுறது முதல்லேருந்து எல்லாம் சொல்ல போகிறேன். மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் போய் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம பாக்ஸை பிரிச்சிடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இப்படி தான் இருக்கும். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை படிக்கணும்னா படிக்கலாம். இங்கிலீஷ்லேயே இருக்குது, சைனீஸ்லேயே இருக்குது. ஜஸ்ட்டு ஆனால் நீங்கள் இதை யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கியூஆர் கோடு தெரியுங்களா, இந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களால் வந்து இந்த ஆப்பெல்லாம் டவுன்லோட் பண்ண முடியும். இப்போது நம்ம வாட்சுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா வாட்ச்சு. நல்லா ஓரளவுக்கு வெயிட்டாக இருக்குது. வெயிட் நமக்கு ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும் நமக்கு. இது பார்த்தீங்கன்னா எல்இடி டிஸ்பிளே தான் இது. அதனால் நீங்கள் ரொம்ப இதில் எதிர்பார்க்க முடியாது. ஓரளவுக்கு ஒரு பிக்சர் குவாலிட்டி இருக்கும். நம்ம இந்த இது அனலாக் டைப் கூட கொடுத்துருக்காங்க சைடில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. அதேமாரி இன்பில்ட் மைக் இருக்குது, உள்ள மைக் இருக்குது. அதேமாரி சைடில் ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இருக்குது. அப்புறம் கீழே சென்சார் இருக்குது. சரி, நம்ம இது அப்புறம் பார்ப்போம். அதுக்கு வேண்டிய சார்ஜிங் கேபிள் இது. ஜஸ்ட்டு நீங்கள் கேஸ் உள்ள வந்து நீங்கள் இப்படி கரெக்டாக இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து கரெக்டாக நீங்கள் ப்ளக் பண்ணிடணும். அப்போ தான் உங்களுக்கு சார்ஜ் வரும். அப்புறம் உங்களுக்கு ஸ்ட்ராப் வந்து உங்களுக்கு பிளாக்கு, ஒயிட்டு அந்த மாதிரி நிறைய வேரியண்ட்டில் வருது. அதேமாதிரி உங்களுக்கு தேவைன்னா கூட நீங்கள் வெளில வாங்கிக்கலாம். ஸ்ட்ராப் என்னங்க ஒரு 80 ரூபா 100 ரூபா தான் இருக்கும். நீங்கள் அது மாதிரி கலராக வாங்கி நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம் உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி. சரி வாங்க, இது எப்படி கனெக்ட் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி ஓகேங்க. இது வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து ஹேஃபைன்னு ஒரு ஆப் இருக்குது. அது நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். 1 hour later. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆப் டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மார்ட் வாட்சில் வந்து ப்ளூடூத் ஆனில் இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ளூடூத் ஆஃபில் இருக்கு, நம்ம ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணியாச்சு இப்போ ப்ளூடூத்தை. ஜஸ்ட் இதில் நீங்கள் கொடுக்குறதுலாம் ஃபுல்லாக அலோவ் கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா சைன்இன்னு கேட்கும். நீங்கள் சைன்இன்லாம் பண்ண வேணால் நீங்கள் டேரெக்ட்லி லாகின்னு போய் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு சில பாஸ்வேர்டெலாம் உங்களுக்கு கேட்கும். நீங்கள் அந்த பாஸ்வேர்டை வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், நீங்கள் எவ்வளோ வெயிட்டு, அந்த இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் அதேமாதிரி உங்கள் நிக் நேம் கொடுத்துக்கோங்க. இதில் நம்மளுக்கு என்ன ஓஎஸில் ரன் ஆகணும்னு கேட்குது. ஜஸ்ட்டு நீங்கள் இது ஓப்போ ஃபோன்னால இது ஓப்போ ஓஎஸில் ரன் ஆகட்டும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வாட்சை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு மேலே இருக்கிற இந்த வாட்ச் ஒரு ஐக்கானுக்கு தெரியுதுங்களா, அந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ச் எப்படி கனெக்ட் பண்ணணும்னு காட்டும். நீங்கள் இதுக்கெல்லாம் அலோவ் கொடுக்கணும். அலோவ் கொடுத்துட்டு ப்ளூடூத்தும் பார்த்தீங்கன்னா அலோவ் கேட்குது. ஸோ கைஸ், இப்போ வந்து ப்ளூடூத்தில் நம்ம கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஜஸ்ட்டு நீங்கள் ஒன்று கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்சோட லோகோ காமிச்சிருச்சு. நீங்கள் இதை டேரெக்டாக கிளிக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாட்சோட சீரியல் நம்ம வந்துச்சு. நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ச் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், வாட்ச் வந்து இப்போ எல்லாமே கரெக்ட் டைமில் ஓடிட்டுருக்கு. நீங்கள் எல்லாமே இதில் செக் பண்ணிக்கலாம். டிவைஸ் செட்டிங்கில் போய்ட்டு நீங்கள் என்னென்ன சேஞ்ச் பண்ணணுமோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸ்லீப் மானிட்டர் இருக்குது, ரிமோட் கண்ட்ரோல் செல்ஃபி இருக்குது, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். இதில் வைப்ரேட்டர் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து இப்போ வைப்ரேட் ஆகுது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இருக்கிறதுனால நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ஃபோன் கூட நீங்கள் இதில் பேசிக்கலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ப்ளூடூத்தில் ஃபோனோட கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்சில் இப்போது நான் வந்து டயல் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கால் போகும் பாருங்கள். இப்போ நான் வந்து எந்த ஆப்பை நான் யூஸ் பண்ணல, ஜஸ்ட்டு நான் ப்ளூடூத்தோடு இதை கனெக்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இது கான்டாக்ட் ஷேரிங் மட்டும் கொடுத்துருக்கேங்க. நம்ம மெனுவில் போயாச்சு. டயலர் ஓப்பன் பண்ணி சும்மா ஒரு கம்பெனி நம்பர் அடித்து பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா டயல் நம்பர் கால் பண்ணுவான்னு கேட்கும். பார்த்தீங்கன்னா கால் போகுது. பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போகுது. பார்த்தீங்களா, கால் போகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட சவுண்ட் குவாலிட்டி கேட்குதுங்களா. நாங்கள் இப்போ மைக் இங்கே வச்சுருக்கனால உங்களுக்கு இந்த ஃப்ரேமில் தெரியாது.
உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ கட் பண்ணனா கூட பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கட் ஆகிடுச்சு. ஆனால் இது ஒரு நல்ல சூப்பரான வாட்ச்சு அண்டர் 1000க்கு. கைஸ் இதில் பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பிட்ட இதுக்கு மட்டும் தான் வந்து இதில் வால்பேப்பர்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் எக்ஸ்ட்ராவாக கூட நம்ம ஃபோன் மூலயமா டவுன்லோட் பண்ணி இதில் ஏற்றலாம். இதில் வந்து டயல்னு இருக்கும் பாருங்களேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா வாட்சோட இன்டர்ஃபேஸ் வரும். நீங்கள் இது வந்து மை டயல் இப்போ கரண்ட்டாக நம்மளுக்கு என்ன இருக்கோ அது வந்து நம்மளுக்கு காட்டும். அதே மாதிரி நம்மளுக்கு வேறு ஏதாவது வேணும்னா கூட நம்ம இது ஆன்லைன்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு இப்போ நான் வந்து இந்த இதை நான் டவுன்லோட் பண்ணுறேன். இப்போ வியூ கொடுத்து ரெடீம் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாட்சோட இன்டர்ஃபேஸ் இப்போ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ அப்லோட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துருச்சு பாருங்களேன். இதோட இப்போது நம்ம என்ன டவுன்லோட் பண்ணோமோ அதே தான் வந்திருக்கு ஹை குவாலிட்டியில். இப்போது நம்மளுக்கு எனக்கு இந்த இதெல்லாம் வேண்டாம், இதோட வால்பேப்பர்லாம் வேண்டாம்னு நினச்சா நம்மளோட இது கூட நம்ம ஓன் கஸ்டமைசேஷனுக்கு வைக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பிக்சர் போய்ட்டு போங்க. உங்களுக்கு ஏற்ற என்ன போஸ்ட்டோ நம்ம வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஜஸ்ட் எஸ் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு பொசிஷன் கேட்கும். நீங்கள் அந்த பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு மேலே டிக் கொடுத்துருங்க. இப்போது நம்மளுக்கு வந்து டைமர் வந்து எங்கே காட்டணும்னு கேட்கும். நான் வந்து கீழே காட்டுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஜஸ்ட் இப்போ எஸ் கொடுத்துருங்க. இப்போ சேவ் அண்ட் யூஸ்ன்னு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புஷ்ஷிங்னு வந்துட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வாட்சில் வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு இந்த பிக்சரு. 1 hour later. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண ஃபோட்டோ இந்த இதில் வந்துருச்சு. எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அதேமாதிரி எனக்கு இந்த ஃபோட்டோ வேணால் கூட ஜஸ்ட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த இதை நீங்கள் ரொட்டேட் பண்ணால் உங்களுக்கு டயலர் வந்து சேஞ்ச் ஆகினே இருக்கும். வால்பேப்பர்லாம் இன்னும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தால் எவ்வளோ வால்பேப்பராக இன்பில்ட்டாக இருக்குன்னு பாருங்களேன். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆப்பிள் 7 சீரீஸோட காப்பி மாடல் தான் இது. ஆனால் அந்தளவுக்கு நல்லா அக்யூரேட்டெல்லாம் பண்ணலை. ஏன்னா ஸ்க்ரீன் சைஸ் ஓரளவுக்கு பெஸ்ஸில் இருக்குது சைட்லலாம். ஆனால் ஓரளவுக்கு நம்ம ரஃப் யூஸ்க்கு நம்ம போட்டு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். காலிங் ஃபீச்சர்ஸ் கூட இருக்குது இதில். ஸோ அநேகமாக இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுடன் வந்து சேரும். அதேமாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்டில் திட்டாதீங்க.